உங்களுக்கான நன்மைகள் உங்களிடத்துல கடந்து வரும். கர்த்தர் நன்மையானதை தருவார். வார்த்தையில பார்க்கிறோம், சங்கீதம் 103:5 பார்க்கிறோம், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். இன்றைக்கு நிறைய பேருக்கு சுகரு, சாப்பிட முடியல. பாருங்க, நிறைய பணங்கள் சம்பாதிக்கிறார்கள், நிறைய சொத்து சுகம் இருக்கிறது, ஆனால் சாப்பிட முடியல, கூளை குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆசைக்கு ஒரு ஸ்வீட் சாப்பிட முடியல. பாருங்க, ஒரு பழங்களை வாங்கி சாப்பிட முடியல. டாக்டர் சொல்லி ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்திருக்கிறார், இதைத்தான் நீ சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது. பாருங்க, முன்னாடி அனைத்தும் இருக்கிறது, ஆனால் சாப்பிட முடியவில்லை. ஆனா வேத வசனம் சொல்லுகிறது, என்ன சொல்லுது தெரியுங்களா? அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். நீங்க சொல்லுங்க விசுவாசத்தோடு கூட, கர்த்தர் என் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், என் வியாதியை என்னை விட்டு விலக்குவார். கர்த்தர் சகல நோய்களையும் அவர் என்னை விட்டு விலக்குவார். வசனம் என்ன சொல்லுது? நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். நம்முடைய வாய என்ன திருப்தியாக்குவாரு? உச்சிதமான கோதுமை, கண்மலையினுடைய தேனு. எப்படி ஆண்டவர் இருக்கிறதுல பெஸ்ட கொடுக்கிறாரு, உச்சிதமானதை கொடுக்கிறாரு. நாம தான் ரேஷன் கடை அரிசிக்கு அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பாத்தீங்களா? நாம தான் ரேஷன் கடை பாமாயிலுக்கு அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா வேத வார்த்தைகளை பார்க்கும்போது, நன்மையினால் அவர் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கொழுமையானதை அவர் ஜனங்களுக்கு கொடுப்பாராம். கொழுமையானதை பார்க்கிறோம். எஸ்தரா, நீங்க நெகேமியா, எஸ்தர் புத்தகங்களை படிச்சு பாருங்க. நீங்கள் போய் கொழுமையானதை நீங்கள் புசித்து, மதுரமானதை குடித்து, ஒன்றுமில்லாதவர்களுக்கு உங்கள் பங்குகளை அனுப்புங்கன்னு சொல்லப்பட்டிருக்குங்க. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம வீட்டுல வேதவசனம் சொல்லுது, ஞானவானுடைய வாசஸ்தலத்துல வேண்டிய திரவியமும் எண்ணெயும் உண்டு. ஞானவான் கர்த்தருடைய பிள்ளையினுடைய வீட்டுக்குள்ள அதிக பொக்கிஷம் உண்டு, வேண்டிய திரவியமும் எண்ணெயும் உண்டு. மூடனோ அதை செலவழித்து போடுகிறான். நன்மையால அப்பா நம்முடைய வாயை திருப்தியாக்குகிறார். இளைய குமாரன் வந்த உடனே கர்த்தர் கொழுத்த கன்றை கொடுத்தார். ஆமென். உங்களுக்கும் கூட கர்த்தர் கொழுத்த கன்றை கொடுக்கிற தேவன், உசிதங்களை கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவன், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிற தேவன். நன்மைன்னா, நன்மையால வாயை திருப்தியாக்குறதுன்னா என்னன்னா, அதுக்காக எல்லாத்தையும் கண்டதை சாப்பிடுறது கிடையாது. எது நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியமோ அதை தடையில்லாம சாப்பிடுறதுக்கு கர்த்தர் நமக்கு சக்தி கொடுக்கிறார். அதான் விஷயம். ஆமென். பாருங்க, நன்மையினால நம்முடைய வாயை அவர் திருப்தி ஆக்கும் பொழுது கழுகுக்கு சமானமாக எப்படி நம்முடைய வயது எப்படி ஆகுதா? பால வயது. ஆமீன். இளவயசாவே இருக்கிற ஆண்டு கிருபைகளை தர ஆரம்பிக்கிறாரு. உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் அருமையானவர்களே, நீங்கள் தான் உங்கள் கையின் பிரயாசங்களை சாப்பிடுவீர்கள். வசனம் சொல்லுகிற சங்கீதம் 104:28 நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். யாரு கொடுக்கணும் நமக்கு? சொல்லுங்க. நமக்கு யாரு கொடுக்கணும்னா கர்த்தர் தான் கொடுக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் தான் கொடுக்கணும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் உம்முடைய கைகளை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவரே நீங்க கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். அவரு தான் கொடுக்கணும், அவர் தான் கைய திறக்கணும், நீட்டணும் இல்ல. அவர் தான் கைய திறக்கணும், அவர் தான் நமக்கு கொடுக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் பிச்சை எடுக்கிறாங்க. எதுக்கு தெரியுமா? பிச்சை எடுத்து தன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தி பணக்காராகிறது. ஆனா கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை பிச்சை எடுக்க விட மாட்டாரு. நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானே, ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிந்ததையும் நான் காணவில்லை. நீர் கொடுக்கவைகள் வாங்கிக் கொள்ளும். ஆண்டவரே, நீர் எனக்கு தேவையான நன்மைகளை கொடுங்க தகப்பனே. எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க. நீர் கொடுக்கவைகள் வாங்கிக் கொள்ளும். ஆண்டவரே, எனக்கு ஒரு வீடு வேணும்பா. ஆண்டவரே, எனக்கு உடல் சுகம் வேணும்பா. ஆண்டவரே, எனக்கு தேவையான பொருளாதாரம் வேணும்பா. ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல காலேஜ் வேணும்பா. ஆண்டவரே, எனக்கு நல்ல ஒரு பொருளாதாரத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல ஜாப் எனக்கு வேணும். ஆண்டவரே, எனக்கு நீங்க ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்வு தரணும். ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு நல்ல கற்பத்தின் கனியை தரணும். ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்போம்னா
நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும். கொடுக்கிறது எப்படி கொடுக்கிறாரா? நம்ம எல்லாம் கைய என்ன செய்யறோம்? மடக்கிக்கிறோம், கைய மூடிக்கிறோம், கைய இறுக்கிக்கிறோம். ஆனா அவரோ என்ன செய்யறாரு? கைய திறக்கிறாரு. திறந்து அவர் நன்மையால நம்மளை திருப்தியாக்குறாராம். அல்லேலூயா. ஏசப்பா, இந்த ஆண்டவரே வருஷத்தினுடைய நடுவுல, ஆண்டவரே இந்த ஜூன் மாதம் 6வது மாதத்துல, ஆண்டவரே உங்களுடைய கைகளை திறந்து என்னை நன்மையாலே திருப்தியாக்கும் என்று சொல்லி நீங்கள் உண்மையான மனதோடு என் ஆண்டவர் இயேசுவினிடத்திலே கேட்கும் பொழுது அவர் நிச்சயமாகவே நீங்கள் வாங்கிக் கொள்ளவும் உங்கள் வாய் நன்மையாலே திருப்தியாகும்படியாகவும் அவர் செய்வார். ஆமென். ஆமா, திமிங்கலங்கள் இருக்கு பாத்தீங்களா? அந்த கடல்ல இருக்கக்கூடிய அந்த திமிங்கலங்கள் என்ன செய்யுமா? அவரு என்னங்க ஏற்ற வேளையில, கவனிங்க, பாத்தீங்களா அந்த வார்த்தையை கவனிங்க. ஸ்தோத்திர ஆண்டவரே, உடைய வார்த்தைக்காய் நன்றி. ஏற்ற வேளையிலே ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். ஏற்ற வேளையில உனக்கு தேவையான வேலையை தருவாரு. ஏற்ற வேளையில உனக்கான வருமானங்கள் வரும். ஏற்ற வேளையில உனக்கு தேவையான வாழ்க்கை துணை வரும். ஏற்ற வேளையில நீ எதிர்பார்த்த நன்மைகள் வரும். வசனம் அப்படித்தான் சொல்லுது. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆண்டவர் நம்மை பற்றி நன்மையான நினைவுகளை கொண்டிருக்கிறார். சமாதானம் உள்ள நினைவுகளை அவர் கொண்டிருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். யோபு 42:2 வாசிக்கிறோம், தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நிறைய வாழ்க்கையில செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடுவதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். வாசித்தோம். திமிங்கலமே பாருங்க, திமிங்கலம் 30 யானைக்கு, நான் படிச்ச ஸ்கூல்ல படித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு திமிங்கலத்தோட எடை 30 யானைக்கு சமம்னு சொல்லி படிச்சிருக்கிறேன். அந்த திமிங்கலம், ஒரு திமிங்கலமே அவ்வளவு பெருசு. எத்தனை திமிங்கலம் இருக்கு இவ்வளவு பெரிய? அதாவது முழு உலகத்திலையும் கடல் தான், சமுத்திரம் தான் பெருசு. ஒரு பங்கு தான் நிலப்பகுதி இல்ல. அதுல பாக்குறோம், ஏற்ற வேளையில ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம். அப்ப நீங்க யாரை நோக்கி காத்திருக்கணும்? யாரை நோக்கி? கர்த்தரை நோக்கி காத்திரு. அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். உன் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர் எதுக்கு நம்ம கொடுக்கிறார் தெரியுமா? சொல்லுங்க. நம்ம வாங்கி சாப்பிட்டு நம்மளே சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிறதுக்கு இல்ல. நம்ம வாங்கி அவரை போலவே கையை திறந்து மற்றவங்களுக்கும் கொடுக்கிறதுக்கு தான். ஆமென். அங்க வாங்கி நாம என்ன செய்யணுமா? மற்றவர்களுக்கும் கொடுக்கணுமா? ஒவ்வொரு பாத்திரத்திலையும் தாங்கிட்ட இருந்த எண்ணெய ஒவ்வொரு பாத்திரத்திலையும் அவள் வார்த்து கொண்டே இருந்த பொழுது எண்ணெய் நிரம்பி வளைந்து கொண்டே இருந்தது. எப்ப இல்லைன்னு சொல்லிட்டாலோ அப்பவே என்ன நின்றுச்சு. அதே மாதிரி தேவனிடத்தில் இருந்து ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்றுக் கொள்ளுகிற நீங்கள், நாம் ஒவ்வொருவரும் அதை வாங்கி நாமவே வைத்துக் கொண்டு அதை சுயத்துக்காகவே நான் எனக்கு என்று செலவழிக்காம அதை கர்த்தருக்காக, ஊழியங்களுக்காக, ஏழை எளிய ஜனங்களுக்காக, வசித்தவர்களுக்காக, எளியவர்களுக்காக, தேவையில் உள்ளவர்களுக்காக அவைகளை செலவிடும் பொழுது கர்த்தர் நாம் நினைத்து பார்த்திராத நன்மைகளை, ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு இரட்டிப்பாய் கொடுப்பார். ஆமென். சங்கீதம் 107:8 பார்க்கிறோம், தவணமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையால் விரும்புகிறார். தவணம், தாகத்தோடு கூட இருக்கிறீங்களா? பசியுள்ள ஆத்துமாவை அவர் நன்மையாலே நிரப்புகிறாராம். பாருங்க, தவணம்னா தாகம் இல்ல. மாறான்ற இடத்துக்கு வந்த பொழுது அவர்கள் 3 நாளா நடக்கிறாங்க. நடந்து பாத்தீங்கன்னா அங்க பாருங்க, ஒரு நாள் ஒரு 1 மணி நேரம் தண்ணி குடிக்காம இருக்க முடியல.
ஆனா 3 நாள் அவர்கள் நடந்திருக்கிறார்கள். ஆனா என்னல்ல, தாகம். அவர்களோடு கூட நிறைய மிருக ஜீவன்கள் வருகிறது. கிட்டத்தட்ட 24,000 பேர். ஸ்தோத்திரம். 24,000 சொல்லுங்க, எத்தனை? இஸ்ரேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட 24 லட்சம் இல்ல, 24 லட்சம் பிளஸ் அந்நியர்கள் பாத்தீங்கன்னு சொன்னா 6 லட்சம் பேரா, 30 லட்சம் பேர் அதுல வர்றாங்க. பாத்துக்கங்க. அணி அணியா எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். மிருக ஜீவன்கள் நிறைய போகுது. ஆனா என்னல்ல, தண்ணி இல்ல. 30 லட்சம் பேருக்கு எங்க இருந்து தண்ணி கொடுக்க? பாருங்க. ஸ்தோத்திர ஆண்டவரே. மாறான ஒரு இடத்தை பார்த்தாங்க. அந்த இடத்துல தண்ணி கிடந்துச்சு. அதை போய் பாத்தீங்க சொன்னா அள்ளி குடிக்கிறாங்க. குடிக்கும் போது பாத்தீங்கன்னா கசப்புனா கசப்பு. நம்ம சொல்றோம் உப்பு தண்ணியை போய் கொடுத்துட்டேயான்றோம். கசப்பு பயங்கரமா. ஆனா அவங்க சொல்லி, ஆண்டவரே 3 நாளா நடந்திருக்கிறோம்ப்பா, ஆனா என்னல்ல, தாகத்தோட தவணமோட இருக்கிறோமே, எங்க தாகத்தை தீருங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவங்க அந்த இடத்துல அவங்க கூப்பிடல. அவங்க முறுமுறுத்தாங்களாம் ஆண்டவருக்கு விரோதமா. முறுமுறுத்தவனுக்கும் கர்த்தர் தண்ணி கொடுத்தாரு. முறுமுறுத்தவனுக்கே தண்ணி கொடுத்தாருன்னா, நீ துதிக்கிறவனா இருந்தா உனக்கு கட்டாயமா கத்த ஜீவ தண்ணீரை கொடுப்பார் இல்லையா? பாருங்க. அவங்க அந்த இடத்துல மோசேட்ட ஒரு மரத்தை காண்பிச்சாரு. அந்த மரத்தோட கிளையை வெட்டி அதுல போடுப்பா அப்படின்னு சொன்னாரு. சொன்ன உடனே அந்த மரக்கிளை அதுல போடப்பட்ட பொழுது அந்த தண்ணீர் மதுரமாய் மாறியது, சுவையுள்ள தண்ணியா மாறிச்சு. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர்தான் அந்த கிளை, அவர்தான் வெட்டி போடப்பட்டதான் அந்த மரத்தினுடைய கிளை. அவர் சுவையில்லாத, நறுமணமே இல்லாத நம்முடைய வாழ்க்கையில அவர் வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கை சுவையாகவும் நம்முடைய வாழ்க்கை வாசனை உள்ளதாகவும் மாற ஆரம்பிக்கிறது. அப்புறம் பாத்தீங்கன்னா எப்படித்தான் பாருங்க, அந்த தண்ணிய ருசியில்லாத தண்ணிய ருசியுள்ள திராட்சை ரசமா மாத்தின மாதிரி, கசந்த தண்ணி அந்த இடத்துல சுவையுள்ள தண்ணியா மாத்தின மாதிரி, இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு இடத்துல தண்ணி இல்லாம இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அந்த மலையை பார்த்து பேசுப்பா அப்படின்னு சொல்லி மோசே அந்த கண்மலை அடிக்கிறான். அடித்த உடனே அப்படியே மல 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 மலன்னு தண்ணி வருது. அதை குடித்து அவர்கள் ஜீவன் அடைகிறார்கள், தங்கள் தாகத்தை தீர்த்துக் கொள்கிறார்கள். நல்லா கவனிங்க, அவருடைய பிள்ளைகள் தாகத்தோடு இருப்பது அவருடைய சித்தம் அல்ல. பசியுள்ள ஆத்மாவை நன்மையாலே அவர் நிரப்புகிற தேவன். சங்கீதம் 116:7 பார்க்கிறோம், என் ஆத்துமாவே, இந்த வசனத்தை சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. ஆண்டவர் நமக்கு நன்மை செஞ்சா என்ன நடக்குது? இளைப்பாறுதல், ஒரு ரெஸ்டோரன்ட், ஒரு பீஸ்ஃபுல் நமக்கு கிடைக்குது. ஆமென். என் ஆத்துமாவே, அவர் சொல்றாரு, தாவீது தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து பேசுறாரு, என் ஆத்துமாவே நீ பலவான்களை மிதித்தாய், என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறக்காத. இங்க சொல்லாரு, என் ஆத்துமாவே மனுஷன் உனக்கு நன்மை செய்யல, கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையானவர்களே, மனிதன் உங்களுக்கு நன்மை செய்ய மறந்து போகலாம், ஆனால் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய ஒருபோதும் மறக்க மாட்டார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்கிறபடியினால உங்கள் குடும்பங்களிலே அமைதலையும், உங்கள் குடும்பங்களிலே சமாதானத்தையும், உங்கள் குடும்பங்களிலே இளைப்பாறுதலையும் நீங்கள் அனுபவிப்பீர்கள். நம்முடைய இயேசு எவ்வளவு நல்லவர் பாத்தீங்களா? என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. உன் கையின் பிரயாசங்களிலே அவர் நன்மை செய்வார். உன்னுடைய வேலையிலே, தொழிலிலே அவர் நன்மை செய்வார். நாசரேத்தூரிலிருந்து, இஸ்ரவேலிலிருந்து எனக்கு ஏதாவது நன்மை உண்டாக கூடுமான்னு சொல்லி கேட்டார். நீ வந்து பாருன்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டது. ஆண்டவரிடத்துல அத்தனை நன்மைகள் நிரம்பி கிடக்கிறது. யாக்கோபுல பார்க்கிறோம், நன்மையான எந்த ஈவும்
பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி. எங்க இருந்து வருது? எங்க இருந்து? பரத்திலிருந்து. ஆமா, நீங்க வசிக்கிற கிராமத்தில் இருந்தோ, மாவட்டத்தில் இருந்தோ, மாநிலத்தில் இருந்தோ, தேசத்தில் இருந்தோ அல்ல, பரலோகமாகிய உன்னதங்களில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து அப்படியே என்ன செய்தான்? அப்படி என்ன செய்தான்? இறங்கி வருகிறது. யாருகிட்ட? யாருகிட்ட? நம்ம கிட்ட. யாருகிட்ட? உத்தமமா நடக்கிறவங்க கிட்ட, அவருடைய பிள்ளைகள் கிட்ட, அவர் பிரியம் வச்சிருக்கிற மக்களிடத்துல இறங்கி வருகிறதா? அவரு துன்மார்க்கனுக்கும் நன்மை செய்யறாராம், நல்லவர்களுக்கும் நன்மை செய்யறாராம், கெட்டவங்களுக்கும் நன்மை செய்யறாராம். எவ்வளவு நல்ல தகப்பன் அவர். அப்ப அவர் பிரியத்தின்படி வாழ்ந்தா இன்னும் எவ்வளவு நன்மை செய்வாரு பாருங்க. என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பினா என்ன சொல்றாரு தெரியுமா உங்களுக்கு? நீ ஏன் கவலைப்படுற? நீ ஏன் பல தேவைகளை குறித்து வருத்தப்படுகிற? கர்த்தர் உனக்கு நன்மை செய்யறவரு, கையை அவர் உனக்காக தரப்பாரு. நீ போய் ரெஸ்ட் எடு. நீ போய் நிம்மதியா ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டு அமர்ந்து உன் தேவைகள் சந்திக்கப்படும். நீங்கள் நினைக்கிறதற்கு வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் அதிகமாக செய்கிற தேவன். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு முன்னமே இன்னது தேவை என்று அறிந்திருக்கிற தேவன். பிள்ளைகள் ஆண்டவரிடத்துல அப்பத்தை கேட்டா அவர் கல்ல கொடுக்க மாட்டார். மீனை கேட்டா அவர் பாம்பை கொடுக்க மாட்டார். முட்டையை கேட்டா அவர் தேளை கொடுக்க மாட்டார். கொள்ளாத பிதாக்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது தம்மிடத்துல வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு தேவன் நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென். முட்டை விலை உயரலாம், இயேசு முட்டையை கொடுப்பார். கறி விலை உயரலாம், அரிசி விலை உயரலாம், பருப்பு விலை உயரலாம், எண்ணெய் விலை உயரலாம், ஆனால் இயேசு நம்மோடு இருந்தால் தேவைகள் சந்திக்கப்படும். மகா வறட்சியான காலத்திலும் ஆத்துமாவை திருப்தி ஆக்குகிற தேவன். சங்கீதம் 125:4 வாசிக்கிறோம். யாருக்கு நன்மை செய்வாராம்? கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்திலே செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும். நம்ம எப்படி இருக்கணும்? ரொம்ப மோசமானவர்களா இருக்க கூடாது. ஆண்டவருக்கு பயந்து வாழணும். ஆபிரகாம கர்த்தர் சோதித்து பார்த்து சொன்னாராம், நீ இப்பொழுது எனக்கு பயப்படுகிறவன் சொன்னாராம். யோபுவை சோதித்து பார்த்து சொன்னாராம், நீ உத்தமண்டா அப்படின்னு சொன்னாராம். தாவீதையும் ஆண்டவர் சோதித்து பார்த்து நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன்னு சொன்னாராம். ஏனோக்கு சோதித்து பார்த்து அவன் எடுத்துக்கொள்ளப்படுகிறதுக்கு முன்னமே தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றானா. நம்மளை சோதிச்சு பார்த்து நீ உத்தமே, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன செய்யறாராம்? கர்த்தாவே நீங்க நல்லவர்களாக இருக்கிறீர்களா? இருதயத்திலே செம்மையானவர்களாக இருக்கிறீர்களா? உங்கள் ஒருவேளை உங்க வழிகள் தாறுமாறா இருந்தா இன்னைக்கு அதை சரிப்படுத்திக் கொள்ளுங்க. எப்ப வேணாலும் நம்முடைய மனவாளர் இயேசு வரலாம். நாம் ஆயத்தமா இருப்போம். ஆண்டவரே, மாய்மாலத்தினுடைய திரைகள் என்னிலே கிழிக்கப்படட்டும். ஆண்டவரே, அசுத்தங்கள், அருவருப்புகள், நீர் விரும்பாத எந்த ஒரு துணிகரமான பாவங்கள், ரகசிய பாவங்கள் என்னிலே இராதபடிக்கு அவைகளை என்னிலே அழித்து ஒழித்து விடும். ஆண்டவரே, இந்த ஆண்டவரிடத்துல நம்மளை ஒப்படைப்போம். ஏசப்பா, நீங்க விரும்புகிற வாழ்க்கை என்கிட்ட இல்லப்பா. என் இருதயம் தூய்மையானதாக உத்தமமானதாக இருக்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி பலிபீடத்துல நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்மளை தூய்மைப்படுத்துகிறவர், நம்மை பரிசுத்தமாக்குகிற தெய்வம் அவர். உங்களை அற்புதம் எப்ப நடக்குமா தெரியுமா? நாளைய தினத்துக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். ஆமென். நீங்க உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டா என்ன நடக்க? உங்களுக்கு அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும், அதிசயம் நடக்க ஆரம்பிக்கும், விடுதலையோடு வாழ்வீங்க. கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்திலே செம்மையானவர்களுக்கும் நீ நன்மை செய்யும். அப்ப செம்மையா இருப்போமா? கோணலான வழிகளுக்கு சாயக்கூடாது. தாவீது சொல்றாரு, ஆண்டவரே துணிகரமான பாவங்களுக்கு என்ன விலக்கி காருங்க, அவைகளை ஆண்டு கொள்ள ஒட்டாதீங்க.
அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும்பாதகத்துக்கு நீங்களாய் இருப்பேன் சாமி. ஏற்கனவே ஒரு தடவை பாவத்துல விழுந்துட்டேன். இனி எந்த ஒரு துணிகர பாவத்தையும், ரகசிய பாவத்தையும், அந்தரங்க பாவத்தையும், எந்த தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாக, இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்களுக்கு விரோதமாக, பரத்துக்கு விரோதமாக, உமக்கு விரோதமாக நான் செய்யக்கூடாது ஆண்டவரே, என்னை காப்பாத்துங்க சாமி அப்படின்னு சொல்லி அவர் பாதத்துல விழுந்துட்டோம்னா நம்மையும் ஆண்டவர் காப்பாத்துவார். கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்திலே செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றான். சங்கீதம் 119:68 வாசிக்கிறோம், தேவரீ நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறீர், உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். உங்க பிரமாணம் என்னப்பா, அதை எனக்கு போதிங்கப்பா. நான் உனக்கு போதிச்சு நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்னு சொல்ல நல்ல தகப்பன், பரம தகப்பன் அவ. நான் உனக்கு போதிப்பேன் எப்படி பேசணும், நான் உனக்கு போதிப்பேன் எங்க போகணும், நான் உனக்கு போதிப்பேன் நீ எங்க போய் வேலை செய்யணும். அவர் வழியில நடந்தா ஆசீர்வாதங்க. நமக்கு முன்னாடி ஆண்டவர் மரண வழியையும் வச்சிருக்கிறாரு, ஜீவ வழியையும் வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு நன்மை உண்டாகணும்னா ஜீவ வழியை தெரிந்து கொள்ளுங்க. தேவரீ நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறீர். சொல்லுங்க, தேவரீ நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறீர், உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். ஆமென். சங்கீதம் கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன். நீதிமொழிகள் 13:21 போடப்பட்டிருக்கு, பாவிகளை தீவனை தொடருமா. என்னங்க, பாவிகளை தீவனை தொடரும். என்னங்க, நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும். சொல்லுங்க, எனக்கு நன்மை பலனாக வரும். பாவிகளை தீவனை தொடரும், ஆனா நீதிமான் எனக்கோ நன்மை பலனாக வரும். நன்மை பலனாக வரும். ரூத் நம்பி போனா, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். கர்த்தர் கொடுத்தாரா, ஆசீர்வதித்தார். அதே போல பாவிகளை தீவனை தொடரும், நன்மை நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும். கட்டாயமாய் இந்த மாதத்தில் மட்டுமல்ல, நீங்கள் உயிரோடு இருந்து கர்த்தரை இந்த உலகத்திலே உத்தமத்தோடு பயபக்தியோடு நீங்கள் சேவிக்கிற நாளெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு நல்லவராக இருந்து அவர் நன்மை செய்து கொண்டே இருப்பார். உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். சங்கீதம் 23 கடைசி வசனத்தை சொல்றேன், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். தரித்திரம் அல்ல, வறுமை அல்ல, கடன் அல்ல, தாழ்ச்சி அல்ல, குறைவுகள் அல்ல. ஜீவனுள்ள நாளெல்லாம் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுகிறபடியால் நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். நீதிமான் உங்களுக்கு நன்மை பலனாக வரும். கர்த்தர் உங்களை இந்த வசனங்களின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக.